இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 27-30 வசனங்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்வதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இயேசு தாம் குறித்த வேளையிலே அவர் வருகிறார். யோவான் இடத்துல ஞான ஸ்நானம் பெறுகிறார். அதன் பிறகு நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும், யோவான் இடத்துல சென்றவர்கள் கூட இயேசுவுக்கு பின்னாக செல்ல ஆரம்பிக்கிறார்கள். திரளான கூட்டத்தார் இயேசுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் யோவானுடைய சீஷர்களில் சிலர் யோவான் இடத்துல வந்து சொல்றாங்க, இப்படி நீங்க ஞான ஸ்நானம் கொடுத்தீங்கல்ல, ஒருவரை குறித்து நீங்க சொன்னீங்களே, அவரிடத்துல அநேக ஜனங்கள் போகிறார்கள் என்று சொல்லும்போது யோவான் கொஞ்சமும் பொறாமைப்படவில்லை, கொஞ்சமும் பதறவில்லை. தன்னோடு இருக்கிறவர்களும் அங்கே போகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் யோவான் கலங்கவில்லை, வேறு விதமாய் யோசிக்கவும் இல்லை. மாறாக யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்று அவரிடத்துல இவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னா, அவர் பெருகுகிறார் என்றால் இது பரலோக பிதாவின் சித்தம். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக பிதாவின் சித்தம் இதுவா இருக்குமானால் அவர் பெருகட்டும். நான் சிறுகுவதுதான் அவருடைய சித்தமா இருக்குமானால் நான் சிறுகட்டும். இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதாங்க கிறிஸ்தவம். ஒருத்தங்க உயர்த்தப்படுவதை பார்த்து, ஒருத்தங்க வளருவதை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறார் என்றால் அவனிடத்துல கிறிஸ்து இல்லை. வேண்டுமென்றால் மதம் இருக்கலாம். ஆமென். தேவன் நம்மை மதத்துக்கு உட்படுத்த வரவில்லை, தேவன் நம்மை தமக்கு உட்படுத்த வந்தார். இந்த பூமியிலே அன்பை காண்பித்து தந்தார், வாழ்வை காண்பித்து தந்தார், நமக்கான மாதிரியை முன்வைத்தார். இங்கே ஒருவர் வளருவதை பார்த்து இன்னொருவன் பொறாமைப்படவில்லை, மாறாக வாழ்த்துகிறான். ஒரு தேவ பிள்ளை ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து வாழ்த்த முடியுமானால் அவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் பிடியில் இருக்கிறார்கள். இன்று நம்மால் அதை செய்ய முடிகிறதா? சபையை துன்புறுத்தின பவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவனுக்கென்று தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறதை தூண்களாய் எண்ணப்பட்ட பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அறிந்தபோது என்ன செய்தார்கள் தெரியுமா? பவுலுக்கு விரோதமா ஒரு கமிட்டி போட்டு இவனை வளர விடக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. கலாத்தியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கை கொடுத்தார்களாம். அப்ரிஷியேட் பண்றாங்க, வாழ்த்துறாங்க, என்கரேஜ் பண்றாங்க, தூக்கி விடுறாங்க. இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி, இதுதான் கிறிஸ்தவம். ஒருவனை தாக்குவதற்கல்ல தேவன் நம்மை அழைத்தது, தூக்கி விடுவதற்கு, தள்ளி விடுவதற்கு அல்ல. இந்த நாளிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருத்தங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோமா? அவங்களுக்கு விரோதமாய் பேசுகிறோமா? இல்லை. இது தேவ பிள்ளைக்கு அழகல்ல. ஆமென். ஒருத்தங்க வளர்றாங்களா, இன்னும் வளரட்டும், இன்னும் பெருகட்டும், என்னை விட அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த மனநிலைமை நமக்கு உண்டானால் ஆமென், உண்மையிலே நாம் கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை விடவா? அவர் எவ்வளவு பெரிய தேவன்க. இந்த பூமியில இறங்கி வந்து கர்த்தத்துவத்தை தோளில் உடைய சர்வ வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, பேதுரு, யோவான், யாக்கோபு உட்பட தம்முடைய சீஷர்கள், இவங்க யாரும் படிக்காதவங்க, அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அதிலும் அதிகமா செய்வான் என்றார். என்ன மனசு பார்த்தீங்களா? இந்த மனசு தான் அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் பவுலுக்கு கை கொடுக்க முடிஞ்சது. இந்த மனசு தான் யோவான் ஸ்நானுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அவர் பெருகட்டும் என்று வாழ்த்த முடிந்தது. இந்த மனசு நமக்கு இருக்குதா? இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை விட்டு தள்ளி மதத்துக்கு கீழே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, கிறிஸ்துவின் நிழலிலே வாங்க. உண்மையான கிறிஸ்தவனாய் கிரியைகள் மூலமாய், இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாய் உலகுக்கு காண்பிக்கும் போது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக.
நல்ல தகப்பனை, இந்த நாளிலே நீர் இடைப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. பிறரை மனதார வாழ்த்துகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் எங்களை தாழ்த்தணும். நாங்கள் ஒருபோதும் பிறரை தாழ்த்தக்கூடாதுப்பா. நாங்கள் பிறரை வாழ்த்தவும் எங்களை தாழ்த்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.